ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும். இந்த போண்டா செய்கிறதுக்கு மெயின் இந்த உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் மண்ணாக இருக்குது. நல்லா கழுவிட்டு இதை நல்லா வேக வச்சுக்க போகிறேன். நல்லா வேக வச்சு மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். இதை இப்போ தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்க போகிறேன். இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா நைஸாக 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அரிஞ்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி, நல்லா பொடியாக இஞ்சி நல்லா இவ்வளோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் அரிஞ்சிட்டேன். அடுத்து நம்ம மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதிலே மசிச்சு விட்றலாம். நல்லா வந்துச்சு. அவ்வளோதான், நல்லா வந்துச்சு. இப்போ மசாலா தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம மாவில் மேல் மாவில் கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். அதனால் இது பார்த்து கொஞ்சம் லெவலாக போட்டுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுங்க. இது பாருங்கள், தனி மிளகாத்தூள். இதுக்கெல்லாம் வெங்காயம் ரொம்ப செவக்கெல்லாம் வதங்க தேவையில்ல. இந்த லைட்டாக கண்ணாடி பாதத்துக்கு அந்தாண்ட ஒரு ஸ்டேஜ் போனால் போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு அவ்வளோதான். மசாலா ரெடி. கொத்தமல்லி தழை இது மேலே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து மசாலா உள்ளே வச்சு நம்ம முக்கி தான் வந்து பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். அதுக்கு இப்போ மாவு கலந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள். இப்போ அந்த மசாலா வந்துட்டு ஒரு 15 உருண்டை போல் வரும்னு நினைக்கிறேன். 15 உருண்டை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு கலந்துக்கணும். பஜ்ஜி மாவு நம்ம வீட்டில் எப்படியும் பஜ்ஜி போடுறதுக்கு மாவு கலந்துக்குவோமோ அதே மாதிரியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அளவு கடலை மாவு எடுத்தேன். அதில் ஒரு காவாசி, அதாவது அதில் வந்துட்டு ஒரு 1/4 அளவு வந்துட்டு அரிசி மாவு, இதுலேயும் கொஞ்சோண்டு காரம் போடணும். மேலே தனி மிளகாத்தூள், உப்பு, ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ அதை கலந்துடலாம். ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது, ரொம்பவும் வந்துட்டு திக்காக கலக்கக்கூடாது. தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து கலக்கிட்டேன். அந்த விஸ்கு வச்சு கலக்கலாங்க. எனக்கு விஸ்கு வச்சு கலக்கவே வரமாட்டேதுங்க. அந்த விஸ்கு வச்சு கலக்குனாக்கா அந்த பாருங்க 4 பக்கமும் மாவு செதறுது. அதான் விஸ்கை தூக்கி போட்டுட்டேன். விஸ்கை போட்டு இந்த பாருங்க, அந்த கரண்டி தாங்க என்ன தான் சொன்னாலும் அந்த காலத்தில் உள்ளது தான். இல்லை இந்தருங்க, மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. தெரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலா வந்து கரைஞ்சி போகாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு வந்து நல்லா வந்து இப்படி அடிச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறதா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதில் மசாலாவில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், அதனால் நான் இதில் போடல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுங்க. அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்துட்டு ரெடி. இதை பண்ணி வச்சுருவோம். இந்த மசாலா இருக்குது பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. சூடு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, பரவாயில்ல. இதுமாரி உங்களுக்கு சைஸு உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுங்க உருண்டை. இதை மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்படியே பஜ்ஜி மாவு அப்படியே பஜ்ஜி எப்படி எடுத்து போடுறோமோ அது மாதிரி உருண்டையை வந்து அதில் அப்படியே முக்கி போட்டுடலாம் எண்ணெயில். அதுக்கு தான் எடுத்து வச்சிடறேன். இது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப அப்படியே கொதிக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. நான் சிம்மில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம போண்டா போட்டலாம். இந்த உருண்டையை வந்து இதில் இப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டுங்க. இப்படி எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதான். அதே மாதிரி இப்படி எடுத்து இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். சோடாப்பு கொஞ்சம் போட்டிருந்தோம்னா போட்ட உடனே புக்குன்னு மேலே வந்துடும். நான் சோடாப்பு போடல. ரொம்ப நேரம் இது வந்துட்டு வேக வைக்க போகிறதில்ல. ஏற்கனவே வந்துட்டு உள்ளே வந்துட்டு மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு.
அதனால் சோடாப்பு எதுக்கு வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு, அதனால் நான் போடலை. வேணுன்னா கொஞ்சம் நீங்கள் பச்சி மாவுல எப்போதுமே சோடாப்பு கொஞ்சம் போடுவாங்க, நான் போடலை. ஆனால் போட்டாக்கா இப்போ போட்ட உடனே எண்ணெயில் டக்குன்னு மேலே வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துடலாம். எந்திரிச்சு அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்துட்டு 1-2 இப்படி தாங்க அப்படியே போடும்போது அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலே விழுவும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் அப்படியே இதில் எடுத்து போட்டலாம். பாருங்கள், போண்டா போட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்ப்போம். சூடாக இருக்குங்க அது. சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. 2 போண்டா, ஒரு காஃபி, இல்லைன்னா வந்துட்டு சுக்கு காஃபி மாதிரி இது மாதிரி எதாவது வச்சுட்டு இது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன், இந்த காஃபி போட போகிறேன். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.